இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம வந்து அட்ரினோவை யூஸ் பண்ணிக்கிட்டு ஹியூமிடிட்டி சென்சாரை வந்து யூஸ் பண்ணி நம்ம ரூமோட ஹியூமிடிட்டியும் டெம்பரேச்சரையும் நம்ம வந்து இந்த டிஸ்பிளேல வந்து கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ்ட்ராவாக என்ன செய்ய போகிறோம் வந்து சப்போஸ் டெம்பரேச்சர் வந்து 33 டிகிரிக்கு மேலே இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு பஸர் அடிக்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து சேர்க்க போகிறோம். ஓகேங்களா? போன கிளாஸ்லேயே நம்மளுக்கு தெரியும் எப்படி வந்து ஒரு டிஸ்பிளே போர்டை வந்து அட்ரினோ கூட கனெக்ட் பண்ணுவோம்னு தெரியும். அதே ப்ரொசீஜர் தான், அதில் எந்த சேஞ்சுமே இல்லை. என்ன பண்ணணும் நீங்களே சொல்லலாமா? ஸோ எத்தனை பின் இருக்குது டிஸ்பிளேல? 4 பின் இருக்குது. ஒன்று வந்து விசிசி, இன்னொன்று வந்து ஜிஎன்டி, தேர்ட் ஒன் எஸ்டிஏ சீரியல் டேட்டா அண்ட் அனதர் ஒன் எஸ்சிஎல் சீரியல் கிளாக். ஓகேங்களா? ஸோ 4 பின் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஜிஎன்டி எங்கே போவோம்? ஜிஎன்டிக்கு தான் போவோம். அதில் எந்த சேஞ்சும் இல்லை. அடுத்தது விசிசி 5 வோல்ட்டுக்கு போவோம். எஸ்டிஏ எங்கே போவோம்? எஸ்டிஏ வந்து A4க்கு போவோம். எஸ்சிஎல் வந்து A5க்கு போகும். ஸோ முடிஞ்சிச்சா கனெக்ஷனு? இதில் ஏதாவது நம்மளுக்கு கன்ஃபியூஷன் இருக்குதா? HT11 சென்சார். டி அப்படின்னா டிஜிட்டல், H அப்படின்னா ஹியூமிடிட்டி, Tனா டெம்பரேச்சர். இப்போ ஹியூமிடிட்டியும் டெம்பரேச்சரையும் மெஷர் பண்ணுற ஒரு சென்சார். இந்த சென்சார் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு? ஸோ இந்த சென்சாரை பார்த்துட்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை பின் இருக்குது? 3 பின் இருக்குது. ஒன்று விசிசி, இன்னொன்று ஜிஎன்டி. ஸோ விசிசியும் ஜிஎன்டி எங்கே தெரியும் போகணும்? நல்லாவே தெரியும். விசிசி எங்கே போவோம்? 5 வோல்ட். ஜிஎன்டி எங்கே போவோம்? இந்த 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 இது வந்து நம்ம 5 வோல்ட்லேயும் போடலாம், 3.3லேயும் போடலாம். நம்ம 5 வோல்ட்டே 2 இருக்குது, அதனால நம்ம என்ன செய்யலாம்? 5 வோல்ட்லேயே போட்டு போகிறோம். அப்போ லாஸ்ட் வந்து டேட்டான்னு ஒரு பின் இருக்கு. நம்மளுக்கான தகவல் கொடுக்க போதில் டேட்டா. அந்த பின்னு எதில் போடணும்? நிறைய பின் இருக்குது. 1லேருந்து 12 வரைக்கும் நம்மளுக்கு பின் 14 வரைக்கும் கூட பின் இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு பின்னில் போட்டுக்கலாம். நம்ம இந்த ப்ரோக்ராமுக்காக நான் என்ன பண்ணி வச்சிருந்தேன்னா பின் 2ல் வந்து இப்போ நம்ம வைக்க போகிறோம். இங்கே D2ல் வந்து நம்ம வைக்க போகிறோம். வச்சிடலாமா? ஜிஎன்டியில் கனெக்ட் பண்ணுறோம். அண்ட் லாஸ்ட் ஒன் இது என்ன பண்ண போகிறோம்? D2ல் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டாச்சு. சரி, இதோட ப்ரோக்ராம் ஓகே தான். இதுலேயே நம்ம வந்து என்ன செய்யலாம்? நம்ம பவர் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளேயில் வரும். பவரு கொடுக்குறோம். பவர் கொடுத்தோன்னே இனிஷியேட் ஆகுது. 32.50 வருது. ஓகேங்களா? சரி, இது நம்மளோட ப்ரோக்ராம். இதோட போதுமா? நம்மனா எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்க்குறோம். என்ன சேர்க்க போகிறோம்? பஸர் சேர்க்க போகிறோம். பஸரில் நம்மளுக்கு தெரிஞ்சோம், ஏற்கனவே தெரியும் நம்மளுக்கு எத்தனை பின் இருக்குது? 2 பின் பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. பாசிட்டிவ் ஆல்வேஸ் கோஸ் டு ஏதாவது ஒரு பின்னுக்கு போகணும். 8க்கு போகிறோம். நெகட்டிவ் எங்கே போவோம்? ஜிஎன்டி. நெகட்டிவ் வந்து ஜிஎன்டியில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கனெக்ட் பண்ணி இதை வந்து நான் என்ன செய்யணும்னா பின் 8ல் வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். பின் 8க்கு வந்து நான் கொடுக்குறேன். இப்போ நான் சொன்ன மாதிரி டெம்பரேச்சர் வரும் 33க்கு. ஆனால் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது? இப்போ என்ன செய்ய? உன் கையை காட்டு. இப்போ இவன் கையில் கொஞ்சம் சூடு இருக்குமா? மூடு, இந்த கையை முடிக்கும். அவர் டெம்பரேச்சரை வந்து அவர் கையில் வந்து டெம்பரேச்சர் நம்ம கொடுக்குறோம். இப்போ இங்கே பாருங்கள், டெம்பரேச்சர் ஏறுதான்னு பார்ப்போம். அதான் சவுண்டு வருதா பாருங்க. ஸோ 34க்கு மேலே போகிறதுனால நம்மளுக்கு என்ன வருது? சவுண்டு வர ஆரம்பிக்குது. ப்ரோக்ராம் வந்து சக்ஸஸ். புரிஞ்சிச்சு எல்லாருக்கும்? கனெக்ட் பண்ணோம். விசிசியை வந்து 5 வோல்ட்ல கனெக்ட் பண்ணோம். எஸ்டிஏ வந்து A4ல கனெக்ட் பண்ணோம். எஸ்சிஎல வந்து A5ல கனெக்ட் பண்ணோம். விசிசியை வந்து 5 வோல்ட்ல அதே 5 வோல்ட்ல கனெக்ட் பண்ணோம். அதே மாதிரி டேட்டான்னு இருக்கிறதுல டேட்டா வந்து நம்ம D2ல கனெக்ட் பண்ணிக்கிறோம். அதனால D2ல நம்ம ப்ரோகிராம் பண்ணோம். அதனால D2ல வந்து கனெக்ட் பண்ணலாம். நம்ம ப்ரோகிராம் 6ல வந்து கனெக்ட் பண்ணி ப்ரோகிராம் பண்ணினா 6ல அதுல வந்து நம்ம இஷ்டம் தான் அது. ஓகேங்களா? எதுல ப்ரோகிராம் பண்ணா அதுக்கு ஏத்த மாதிரி அப்படியே ஜிஎன்டிலே கனெக்ட் பண்ணிடலாம்.
அதில் ஜிஎன்டி பண்ணுவோம். சப்போஸ் நம்ம வந்து பஸர் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் வந்து D8ல கனெக்ட் பண்ணோம். அது நெகட்டிவ் G8ல கனெக்ட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் கனெக்ஷனோட ப்ரொசீஜர். கட் பண்ணுறேன்.